போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சாங் நம்பர் 8 பாடலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் முக்கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது
நன்றி. இப்பொழுது இரண்டாவது செஷன் அருமையான சகோதரர் ஹீக்லர் அவர்கள் இப்பொழுது இரண்டாவது செஷன் கரங்களை தட்டி நாம் வரவேற்போமா? Hallelujah. Praise the Lord. So last time Bible read பண்ணவங்க எல்லாரும் சாக்லேட் எடுத்துட்டீங்களா? ஸோ எடுக்காதவங்களும் வந்து எடுத்துருங்க. இப்போ வாங்க, கம். ஸோ ஓகே, அப்புறமா எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் பிரேக்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆன் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆயிருமா நினைக்கிறேன். ஓகே, 3 காரியங்கள் பார்த்தோம். தானியேல் வந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆளுமைக்கு வருவதற்கு 3 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது காரியம் வந்து கர்த்தருடைய கிருபை, த கிரேஸ் ஆஃப் காட். இஃப் யூ நீட் த கிரேஸ் ஆஃப் காட், உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும் அப்படின்னா உங்களை தாழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோம் முதலாவது. ரெண்டாவது, ஞானம் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஞானம் வேணும் அப்படின்னா அதுக்கு கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது, பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிளவுக்கு காரணம் வந்து பாவம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இட் இஸ் நாட் அபவுட் கமாண்ட். ஒரு கற்பனை இருக்குது, ஒரு கட்டளை இருக்குது, கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதை விட முக்கியம் ஒரு உறவு, சன்ஷிப், டாட்டர்ஹுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆண்டவர் நம்மளை அடாப்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இப்போ அந்த ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு பலப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுங்கு. இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணும்போது சில பொருத்தனைகள் பண்ணுவீங்க, ரெசல்யூஷன் எடுப்பீங்க, இந்தந்த காரியங்கள்லேருந்து நான் இனிமேல் விலகி இருப்பேன். கொஞ்ச நாள் அது ஓடும், அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுற அனுபவம் உண்டு. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஏன்னா கன்சிஸ்டன்சி, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பேசியிருக்கோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம். இந்த மினிஸ்ட்ரிக்காக ஒரு கூட்ட வாலிபர்கள் வந்து உபவாச ஜெபம் பண்ணாங்க. அதோடைய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற த இம்பேக்ட், இதனுடைய அவுட்லுக், த இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு கிரியை செஞ்சிருப்பார் பரிசுத்தாவியானவர். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதுக்கு பிறகு எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது பின்தங்கி போகிற ஒரு சூழ்நிலை, தட் இஸ் கால்ட் பேக் ஸ்லைடிங். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்களுக்காக ஆவிக்குரிய ஒழுங்குகள் சில நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் when you hear the word discipline? டிசிப்ளின் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன மனசில் வருது? ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் போதும். உங்களுக்கு என்ன தோணுது? டிசிப்ளின், ஒழுக்கம், ஒபீடியன்ஸ். சரிங்களா? டீக்கு அப்புறம் பாய்ஸ் சைடில் இருந்தால் நல்ல சத்தம் வருது. சத்தமா? தாழ்மை, கிருபை, ஓகே. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஸோ சில வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். டேனியல் சாப்டர் 1, தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம்.
சேம் ரூல், யார் எழும்பி சத்தமாக வாசிக்கிறாங்களோ ஒரு தம்பி வந்து நீங்கள் அந்த மைக் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. யாராவது ஒரு வாலண்டியர்ஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் ப்ளீஸ். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேங்க்யூ. நீங்களும் ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு விஷயத்தில், ஃபுட்டில் ஒரு டிசிப்ளின் பார்க்குறோமா? ஒரு ஒழுங்கு, சாப்பிட்றதுல ஒரு ஒழுங்கு. ரெண்டாவது, தானியேல் 3வது அதிகாரம் 2வது வசனம். வேற ஒருத்தங்க, யாராவது ஒருத்தங்க எழுமுங்க. மைக். பின்பு ராஜாவாகிய நெபுகாத் நேசர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரங்களையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாரையும் நெபுகாத் நேசரார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தினாள். Okay, thank you. I think there is a mistake in the verse. ரெண்டாவது ஒரு காரியம் இதில் கொடுத்துக்கிற இந்த வசனம், there are certain Jews, சில யூதர்கள், you have appointed over the affairs of the province of Babylon. பாபிலோனுக்கு மேலே சில யூதர்களை நீங்கள் நியமிச்சிருக்கிறீங்க. அவங்க வந்து they do not serve your gods, உங்களுடைய கடவுள்களை சேவை செய்கிறது. சர்விங்கில் ஒரு டிசிப்ளின், வேலை செய்கிறதுல ஒரு டிசிப்ளின், சர்விங். 3வது தானியேல் 9வது அதிகாரம். Can someone find the verse also? I think it is not visible. When Daniel knew that the document has been signed. எத்தனாவது வசனம்? தானியேல் 9. இருக்குதா? மைக் எடுத்துட்டீங்களா? இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவிகொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாகினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. ஓகே, இந்த வசனத்தை யாராவது எடுத்திருக்கீங்களா? கரெக்டா? தானியேல் 9. 3 முறை 3 times ப்ரே பண்ணாங்கிறது வசனம் வரும். 10 வாசிங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, அதான் யோசிச்சேன். 10வது வசனமா? ஓகே, 10ல இல்லையடா. 10 இல்லனா? வாசிங்க. மூன்று வேளையும் ஜெபம் பண்றது. 3 times there is a time dimension. 3 வேளை ஜெபம். முதலாவது வந்து ஒரு ஃபுட், சாப்பாட்டில் ஒரு ஒழுங்கு, சர்வீஸ், அவன் செய்கிற சேவையில் ஒரு ஒழுங்கு, 3வது ப்ரேயரில் ஒரு ஒழுங்கு. நம்ம எல்லா ஒழுங்கையும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுங்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது.
காலையில் 6 மணிக்கு எழும்பிட்டீங்கன்னா அது ஒரு ஒழுங்கு, நல்ல ஒழுங்கு. காலையில் 6 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணீங்கன்னா அது வந்து ஆவிக்குரிய ஒழுங்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு பலப்படணும்னா ஆண்டவர் கூட நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தட்ஸ் த ஒன்லி வே. வாட்ஸ்அப்பில் வசனத்தை வாசித்துட்டு ஆண்டவருக்கு எனக்கும் உறவு பலப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் சில ஒழுங்குகள் இருக்கணும். அதில் உள்ள ஒழுங்குகள் ஒவ்வொன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த சில ஒழுங்குகளை நான் இப்போ காண்பிச்சு கொடுத்தேன். ஃபுட்டில் ஒரு ஒழுங்கு, டைமில் ஒரு ஒழுங்கு, 3 நேரம் ஜெபம் பண்ணுறது, டைமில் ஒரு ஒழுங்கு, சர்வ் பண்ணுறதுல ஒரு ஒழுங்கு. ஸோ இதில் ஒரு 2 பேரை பார்த்துருக்கலாம். யாருக்காவது தெரியுமா? இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஆளை தெரிஞ்சவங்க யாராவது கை வைத்துங்க. நம்ம ஊரில் உள்ளவர்கள் கிடையாது. யாருக்குமே தெரியலையா? ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸில் இன்வால்வாக இருக்கீங்களா யாராவது? ஒலிம்பிக்ஸில் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ஒலிம்பிக்ஸில் அதிகமான பதக்கங்கள் வென்ற ஒரே நபர். In the history of Olympics, the highest amount of medals, Michael Phelps. மைக்கேல் ஃபெல்ப்ஸுங்கிறது வந்து he is a giant of a person. அவரை மாதிரி ஸ்விம்மிங்கில் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அதிக அளவு பதக்கம் பெற்றது யாரும் கிடையாது. அந்த சின்ன பையன் பேர் ஜோசப் ஸ்கூலிங். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஜோசப் ஸ்கூலிங். அந்த சின்ன பையனுக்கு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால் அவன் வீட்டில் சொன்னான், வீட்லேயும் என்கரேஜ் பண்ணாங்க. அவனை பார்க்குறதுக்கு, அவனை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவங்க வீட்டில். அந்த சின்ன பையன் அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா கூப்பிட்டு, ஜோசப் ஜோசப் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்திருக்கிறாரு, வா 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 அப்படின்னு சத்தமாக சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் துள்ளி குதிச்சு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் பக்கத்தில், மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து 6 அடி இருப்பார், பயங்கர டாலாக இருப்பார், நம்பர் 1 ஒலிம்பிக் பிளேயர். அவர் பக்கத்தில் போய் நின்னா கரெக்டாக அவங்க அம்மா அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு பயங்கர சந்தோஷம். வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஒலிம்பிக் சாம்பியன் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். கரெக்டாக 8 வருஷம் ஃப்ரம் திஸ் டே தெர் வாஸ் அனதர் ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ எடுக்கப்படுது. அந்த ரைட் சைடில் இருக்கிற பையன் யாரு தெரியுதா? யார் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்தானோ அந்த சின்ன பையன். கோல்டு மெடல் யாருக்கிட்ட இருக்கு? ஜோசப் ஸ்கூலிங்கிட்ட இருக்கு. இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் he won Michael Phelps in exactly 8 years flat. ஜோசப் ஸ்கூலிங்கிறது வந்து சிங்கப்பூர் பையன். சிங்கப்பூரில் ஒலிம்பிக்ஸ் அவார்டு வந்து வாங்குறது ரொம்ப அபூர்வம். அந்த ஹோல் கண்ட்ரி செலிப்ரேட்டட் ஹிஸ் விக்ட்ரி. சாதாரண லெவலில் இருந்த ஒரு பையன் 8 வருஷத்தில் எப்படி வேர்ல்டு நம்பர் 1 அடிச்சிட்டான் அப்படின்னு அவனுடைய இன்டர்வியூவை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நத்திங் பட் டிசிப்ளின், சில ஒழுங்குகள், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஒழுங்குகள், ஃபுட், எத்தனை கேலரிஸ் சாப்பிடணும், டைமிங், எத்தனை மணிக்கு எழுமணும், ப்ராக்டிஸ், எந்தெந்த நாளில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த ஒழுங்குகள் எல்லாம் இருக்கிறதுனால he was able to achieve. 8 வருஷத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, நான் கேட்டேன், ஃபெல்ப்ஸ் ஊருக்கு வா, சிங்கப்பூரில் நாங்கள் எல்லோரும் சொந்தக்காரங்கெல்லாம் மீட் பண்ணுறோம், குளிர் பயங்கரமாக இருக்கும், யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம், காலையில் நீ எழும்பணும். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் சொல்கிறான், தீர்மானம் பண்ணுறான், நான் ஊருக்கு வரமாட்டேன். நான் ஊருக்கு வந்துட்டேன்னா எனக்கு மெடல் கிடைக்காது. ஊருக்கு வந்துட்டா
என்ன நடக்கும்? வீட்டில் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க? லீவ் நாளில் ஊருக்கு வந்தீங்கன்னா வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 10 மணிக்கு கிளம்புவீங்க. வெயிட் போட்டுரும், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, சாப்பாடு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடையாது, மெடல் கிடைக்காது. அவனுடைய இருதயத்தில் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி, சில ஒழுங்குகள் இருக்கும்போது தான் அவரை நான் பீட் பண்ண முடியும், அவரை மாதிரி நான் வர முடியும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும் அப்படிங்கும்போது அந்த காரியத்தை செய்கிறது வந்து ஆண்டவர். ஜூட், த லாஸ்ட் 2 வேர்ஸ் மெமரி வேர்ஸ் எல்லாரும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். Now to him who is able to keep you from stumbling and present you blameless. தமிழில் யாராவது வாசிங்க கடைசி. யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு, கடைசி 2 வசனம். யார் எழும்புறீங்களா? உங்களுக்கு மைக் 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 ப்ளீஸ். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கடைசி 2 வசனங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். நீங்க ஜோசப் ஸ்கூலிங் மாதிரி நானா முயற்சி பண்ணி இயேசு கிறிஸ்துவை போல மாறுவேன் அப்படின்னா முடியாது. யாரு பண்றா? வலுவாம காக்கிறது யாரு? கர்த்தர். மாசற்றவர்களா அவருடைய குமாரனை போல இயேசு கிறிஸ்துவ மாதிரி எக்ஸாக்டா மாற்றுறது யாரு? ஆண்டவர். ஆனா அவர் உங்களுக்கு சில ஒழுங்குகளை எதிர்பார்க்கிறார். நான் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு தினமும் ஜெபம் பண்ணிட்டா நான் இயேசு கிறிஸ்துவ போல மாறிடுவோமா? இல்லை, அது ஆண்டவர் தான் உங்களை மாத்துறாரு. ஆனால் சில ஒழுங்குகளை எதிர்பார்க்கிறார். ஸோ நீங்கள் வந்து நானா இயேசுவை போல மாற போகிறேன், இந்தந்த காரியங்கள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சுய முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க. அதனால தான் இந்த வசனத்தை நான் காஞ்சி கொடுத்தேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12 மட்டும் யாராவது ஒருத்தங்க வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுதான் ஆவிக்குரிய ஒழுங்கு. ரட்சிக்கிறவர் கர்த்தர். Salvation is an act of God. உங்களை நீங்களே ரட்சிக்க முடியாது. அப்படி நீங்க உங்களை ரட்சிக்க முடியும் அப்படின்னா சிலுவை தேவையில்லை. புரியுதா? சிலுவையில் அவர் மரித்ததுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு. ஆனாலும் ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியா என்ன பண்ணணும்? நீங்க பிரயாசப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, இந்த ஆவிக்குரிய ஒழுங்குனா என்ன? The spiritual disciplines are those practices found in the scripture. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட சில ஒழுங்குகள் that promotes spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாயிருக்கும் சில ஒழுங்கு. These are activities, not attitude. இது வந்து ஆக்டிவிட்டீஸ், செய்யணும்.
ஆண்டவர் தான் உங்களை ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிப்பு நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் சில பிரயாசங்கள் எடுக்கணும், சில செயல்களை செய்யணும். தீஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ். ஜெபம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். எக்ஸசைஸ், எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது உண்டா? எக்ஸசைஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினா? இட் இஸ் அ டிசிப்ளின் பட் நாட் அ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். புரியுதா? ஆவிக்குரிய ஒழுங்கு அப்படின்னா வேதாகமத்தில் இருக்கணும். டாட் ஆர் மாடல்ட் இன் த பைபிள். கார்டனிங் பண்ணுறேன், ஓகே, தட் இஸ் அ குட் டிசிப்ளின், பட் இட் இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஸோ இட் இஸ் அ மீன்ஸ் நாட் என் எண்ட். இது முடிவு கிடையாது, ஆண்டவர் தான் முடிவு. இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்கள் மாறுவதற்கு பயன்படும் சில வழிகள், வழிமுறைகள், மீன்ஸ் நாட் என் எண்ட். ரைட்? இது ஆக்டிவிட்டீஸ். தீஸ் ஆர் டாட் அண்ட் மாடல்ட் இன் பைபிள் அண்ட் திஸ் இஸ் அ மீன்ஸ் டு அன் எண்ட். முதலாவது டிசிப்ளின் பிரேயர். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸசைஸ், யாரும் ஓப்பன் பண்ண வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நோபடி ஷுட் ஓப்பன் தேர் ஐஸ். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னவங்களாம் கை வைத்துங்க. ஓகே, கை கீழே போட்டுருங்க. ஓகே, கண்களை திறந்துருங்க. ஒரு சிலர் மாத்திரம் இன்னைக்கு ஜெபத்தோட வந்திருக்கீங்க. இது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு பலப்படணும்னா ஜெபம் பண்ணணும். நிறைய நேரம் என்ன சொல்லுவோம், நான் பிஸியாக இருக்கேன், டைம் இல்லை, டயர்டாக இருக்கேன். பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 2 தம்பிமார் ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னார், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி. பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போஸ்தலர் 16:25 பார்க்கும்போது பால் அண்ட் சைலஸ், இந்த 2 பேர், பவுல் சீலா சொல்லப்படுற இந்த 2 பேரையும் பயங்கரமாக அடிச்சிடுறாங்க, ஜெயிலில் போட்டுறாங்க. They have physical pain, emotional pain. It's a late night. டயர்டாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் they were praying and singing. நீங்கள் ஜெபம், தனி ஜெபம் இல்லாமல் ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவு பலப்படாது. ஜெபம் குறைய குறைய உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெபிக்காமல் வெளியில் போகாதீங்க, ஆபத்து. The second spiritual discipline is meditating the word of God. பைபிள் சொல்லுது 2 தீமோத்தேயு 3:16 all scripture is breathed out by God. ஆண்டவருடைய வார்த்தை. ஜெபிக்கும் போது நீங்க பேசுறீங்க, மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார். இந்த 2-way கம்யூனிகேஷன் இருக்கும்போது மாத்திரமே உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பலப்படும். அந்த உறவு இன்க்ரீஸ் ஆக சன்ஷிப், டாட்டர்ஷிப், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். தட்ஸ் த ட்ரெண்ட். நோபடி இஸ் அவுட் ஆஃப் சின். இங்கே பாவம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஒரு வாரத்துக்கு 7 தடவை பாவம் செய்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சில வாரங்கள் கழித்து 3 தடவை பாவம் செய்வாங்க. குறையும்.
And over a period of time, you'll be out of sin. Because you are related to a holy God. Through conversation. உரையாடல் நடக்குது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உரையாடல் நடக்குது. ஸோ எந்த ஒரு ஊழியக்காரன், ஆஸ்வர்ட் சாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்து எழுதுறாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்காம வேதம் வாசிக்காம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லை. சண்டே ஸ்கூல் லெசன் தான். டெய்லி ஜோம் பண்ணி பைபிள் வசதியா சண்டே ஸ்கூல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கல்ல. சிம்பிள் லெசன் தான், ஆனால் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறே கிடையாது. ஓகே, திஸ் இஸ் the third spiritual discipline is fasting and praying. சாப்பிடாம இருக்கிறது வந்து டயட்டிங், அது கிடையாது. அது வந்து ஒரு ஒழுங்கு. பட் தட் இஸ் நாட் a spiritual discipline. ஆவிக்குரிய ஒழுங்கு கிடையாது. ஃபாஸ்டிங் அப்போஸ்தலர் 13:3 பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு முன்பாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அனுப்புகிறாங்க. தட்ஸ் ஹவ் த சர்ச் எக்ஸ்பேண்டட். அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நேரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் a குட் பிளேஸ் டு ஸ்டார்ட். இந்த 3 இல்லாட்டி, நல்ல யோசிச்சு பாரு, இந்த 3 ரெகுலராக இல்லாதவங்க கொஞ்சம் ஒரு ஷேக்கி லைஃப் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். யார் கையிலலாம் வந்து மொபைல் ஃபோன் இருக்குதோ, ஸ்மார்ட் ஃபோன், அவங்க நீங்கள் எடுக்கலாம். தைரியமாக எடுங்க, நான் தான் சொல்கிறேன். எடுத்து www.menti.com அதுக்கு நீங்கள் போங்க. இந்த கோடை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோட் நம்பர் 62024700 62024700. மொபைல் ஃபோன் கொண்டு வராதவங்க ஓகே, இட்ஸ் ஃபைன். யூ ஆர் நாட் லூசிங் எனிதிங் பிக். போட்டிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருதா உங்களுக்கு? கோட் போட்டிங்களா? ஜஸ்ட் அ மினிட். வைஃபை இருக்குமா இதுக்கு? நான் இல்லை. Sorry, give me 2 minutes.
ஸோ எல்லாரும் டைப் பண்ணிட்டீங்களா கோட்? ஸ்க்ரீன் காட்டுங்க தம்பி. ஓகே, ரெஃப்ரெஷ்னு வருதா? ஓகே, வண்டர்ஃபுல். Give me 1 minute. Fantastic. ஓகே, நீங்கள் இந்த சர்வேக்கு பதில் கொடுங்க. There are 3 questions. ஆல்ரெடி எத்தனை பேர் பதில் கொடுத்துருக்கீங்க? 25 பேர் பதில் கொடுத்துருக்கீங்க. மை ப்ரேயர் லைஃப், உங்களுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு? டெய்லி, ஃபியூ டைம்ஸ் இன் அ வீக், ஃபியூ டைம்ஸ் இன் அ மந்த். நான் ஜோம் பண்ணுறதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபியூ டைம்ஸ் இன் அ மந்த்னு போட்டுக்கலாம். Okay, it is taking some time, so let me leave that. 3 கேள்வி கேளுங்க. தினமும் ஜெபம் பண்றனா? தினமும் தனி ஜெபம் உங்களுக்கு உண்டா? It's not working properly, so we leave that for a moment. ரெண்டாவது, தினமும் வேதத்தை தியானிக்கிறனா? It is not just reading. தியானம் பண்றனா, ஆண்டவரே இன்னைக்கு இதில் என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, one thing that I want to learn from you பண்றனா? கேட்டு பாருங்க அந்த கொஸ்டின். மூணாவது, வாரத்துக்கு ஒரு நேரமாவது ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? இது 3 ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இந்த 4வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் சிம்பிள் லிவிங். சிம்பிள் லிவிங். ஸோ 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6-7 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட், பட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின். It is really important for us to lead a simple life. இது ஒரு ஒழுங்கு. As you grow, they used to say, when God bless you financially, don't increase the standard of living, increase your standard of giving. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஃபினான்ஷியலா பணம் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இன்க்ரீஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங். கொடுக்கறதுல இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது ஒரு ஒழுங்கு. ஸோ அதுக்கு சில வசனங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்க்க முடியாது. கடைசியாக ஊழியம், சர்வீஸ் இஸ் a ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நானே ஒழுங்கா இல்லை, நான் எப்படி ஊழியம் பண்ண முடியும்? சம் மினிஸ்ட்ரி, கெட் இன்வால்வ் இன் சம் மினிஸ்ட்ரி. ஏதாவது ஒரு ஊழியம், ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. that will increase your growth. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு பலப்படணும்னா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், சிம்பிளாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக ஏதாவது ஒரு ஊழியத்தில் சர்விங் த லார்ட், ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க. When I first came to the ministry, I was a half-baked person. நான் முதலாவது மினிஸ்ட்ரிக்குள்ள நுழையும் போது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு பேசிக் சண்டே ஸ்கூல் லெசன் தெரியும், சுவிசேஷம் தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாக பேசினார். அத்திமரம் எப்படி முளைச்சது, அதோடைய அந்த ஓமையை குறித்து சர்ச்சில் பாஸ்டர் பேசுகிறார் சென்னையில்.
அது வரைக்கும் என்னுடைய ஜெபம்லாம் என்ன, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு போகணும், அவ்வளோதான். குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு அத்தி மரத்தை குறித்து பேசினார். அந்த பாஸ்டர் சர்ச்சில் உள்ள ஒரு அய்யர்வால் பேசுகிறார் சென்னையில். அத்தி மரம், he said the fig tree was stronger, taller, greener, but no fruit. அத்தி மரம் நல்லா வளர்ந்துருக்குது, பெருசாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்கு, கனி இல்லை, நீ தான் அந்த அத்தி மரம் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் he looked at me and said, நீ தான் அந்த அத்தி மரம் அப்படின்னார். இப்போ அந்த அத்தி மரம் கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரயோஜனமாக சில ஊழியங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. அன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஊழியம் பண்ணுறதுலாம் தெரியாது, எப்படி பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் நான் ஒப்பு கொடுத்துட்றேன். பிகாஸ் காட் குவாலிஃபைஸ் த கால்டு. ஹி குவாலிஃபைஸ் த கால்டு. யாரெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அவங்கள எல்லாத்தையும் பழக்குவார். He will qualify the called person. ஸோ அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இது மாதிரி பாஸ்டர் சொல்லிட்டாரு சர்ச்சில் ஊழியம் ஏதாவது பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் சொன்னார், சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மளுடைய பாவத்திற்காக உலகத்துக்கு வந்தார், பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதை நீங்கள் சொல்லணும். நான் நினச்சேன் இது சண்டே ஸ்கூல் பாடம், இதை சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்க, யாருக்கு புரியும்? பட் ஐ கமிட்டட். அன்றைக்கி நான் ஒப்பு கொடுத்தேன். ஐ எம் ரெடி டு டெல் திஸ். நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் வரார், ஒரு டெக்னீஷியன். பேச ஆரம்பித்தேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் கேட்டார், எனக்கு ஒரு பைபிள் கிடைக்குமா? அல்லேலூயா. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பைபிள் எடுத்துகிட்டு போனார். அதே மாதிரி நிறைய ஆட்டோ ரிக்ஷா எல்லா இடத்துலையும் அது மாதிரி இவ்வளோ நிறையா இடங்களில். அதுக்கு பிறகு மும்பை போனேன். ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மும்பை. மும்பையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய பேருக்கு ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன், நம்ம யார்கிட்டையும் என்ன சொல்ல போகிறோம்? ஒரு ஃபேக்டை சொல்ல போகிறோம், ஒரு ஹிஸ்ட்ரி. பாவத்தில் சிக்கியிருக்கிற மனுஷங்களுக்காக ஒரு மனுஷகுமாரன் மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார், அவர் மறுபடியும் வருவார். அவ்வளோதான். இதுதான் மெசேஜ். இதை ட்ராக்ஸ் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 8 of us 8 பேர் சேர்ந்து ஒரு 80,000 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். ஒரு சில வருஷங்களில் ஜெபம் பண்ணுவோம், ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், வந்துடுவோம். சில நேரம் என்ன பண்ணுவாங்க, மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிருவாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஊழிய பாதையில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சின்னு எனக்கு, மற்றவங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனால் ஒன் திங் இம்ப்ரூவ்ட் தட் ஐ நோ, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் இந்த கடைசி டிசிப்ளின் முக்கியம். நீங்கள் அறவேக்காடாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இன்வால்வ் ஆகுங்க. ஊழியத்தில் இன்வால்வ் ஆகும்போது ஆண்டவர் அவரை போலவே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவார். ஆல்ரைட். ஸோ இந்த 5 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். ஹவு டு மேக் இட் ஸ்டிக், ஒரு ரகசியம். நிறைய தடவை நாங்கள் பொறுத்துன்னு எடுத்துருக்குறோம். ஜெபிக்கணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு பொறுத்துன்னு எடுத்துருக்குறோம். ஆனால் அது நிலைச்சிருக்க முடியல. அப்படிங்கிறவங்களுக்காக கடைசியாக ஒரு வசனம் சொல்லிட்டு இந்த செக்ஷனை முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். Philippians chapter 2 verse 12. யார் எழும்புறீங்களோ அவங்களுக்கு மைக் கிடைக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம்.
ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13வது வசனம் வாசித்துருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். புரியுதா? உங்களுக்கு விருப்பத்தையும் செய்கையையும் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர். எனக்கு விருப்பம் இல்லை, கூகுளில் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு, பைபிள் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யார் கொடுப்பா? பிலிப்பியர் 2:13 ஃபார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் யூ போத் டு வில் அண்ட் டு ஒர்க். ஜோசப் ஸ்கூலிங் மாதிரி சுயமாக காலையில் எழும்பி 5 மணிக்கு எழும்பி நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னா நினைக்க முடியாது. அந்த விருப்பத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். யார் அந்த விருப்பத்தை கொடுக்கறது? ஆண்டவர். இந்த 5 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினும் உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. தினமும் ஜெபிக்கணும்னு தெரியும், கொஞ்சம் பேர் தான் ஜெபம் பண்ணுறீங்க. இன்றைக்கி காலையில் ஜெபிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். பைபிள் வாசிக்கணும்னு தெரியும், தினமும் வாசிக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் தான் அந்த விருப்பத்தை கொடுக்குறாரு. ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்களுக்கு தேவை. ஆண்டவரோட உறவு பலப்படும்படியாக இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்களுக்கு தேவை. முதல் நாளே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஜோசப் ஸ்கூலிங் முதல் நாள் என்ன பண்ணியிருப்பான்? ஸ்விம்மிங் பூல் போயிருப்பான். அவனுடைய டைமிங் பயங்கர மோசமாக இருந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தெரியாது. முதல் நாளே டிஃப்ரென்ஸ் தெரியாது. தொடர்ந்து அந்த டிசிப்ளின். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்குது, ஜேஎஃப்சி, ஜெஹோவா ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு. அங்கே எனக்கு ஒரு கோச் ஒருத்தர் உண்டு. ஸோ ஹீஸ் மிஸ்டர் திருநெல்வேலி. அவர் சொன்னார், கொஞ்சம் வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வெயிட் வந்து 48 தானா, அண்டர் வெயிட். கரெக்ட் டயட், கரெக்ட் ஃபுட், கரெக்ட் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு முன்னேறி ஒரு மிஸ்டர் திருநெல்வேலி லெவலில் வந்திருக்கிறார். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு டிசிப்ளின். முதல் நாள்லேயே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன் 1 வாரம், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஹோலி ஸ்பிரிட் வில் டேக் ஹிஸ் டைம் டு டூ திஸ். ஸோ அதனால் உங்களுக்கு மெயினாக பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா விருப்பம் இல்லை. உண்மையிலே விருப்பம் இல்லை. சினிமா பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது, யூடியூப்பில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அந்த விருப்பத்தை கொடுக்குறவர் ஆண்டவர். ஆண்டவர் அந்த விருப்பத்தை வந்து கொடுப்பார். ஸோ எனக்கும் ஒரு நாளைக்கு 2-3 மூவிஸ் பார்க்காம இருக்க முடியாது. ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 2 மூவிஸ் 3 மூவிஸ்லாம் தாராளமாக பார்ப்பேன். சம்டைம்ஸ் ஐ வாட்ச்ட் 1 மூவி, கேம் பேக் அண்ட் வெண்ட் பேக் அண்ட் ஸ்டூட் இன் த லைன். அதே படத்தை திருப்பி பார்த்துருக்கேன். அப்படி யாருக்காவது அனுபவம் உண்டா? சினிமா பார்த்துட்டு திருப்பி வந்து திருப்பி லைனில் நின்று அடுத்த அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை விடணும்னு ஆசை. ஏன்னா என்னுடைய காலிங் வந்து பைபிள் டீச்சிங். அதை உடனே வந்து பல நாட்கள் ஆசை. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எப்படி? ஓரளவுக்கு ஜெபம் பண்ணி பார்த்தோன்னா அன்பை சொல்லுவார், அரவணைச்சு சொல்லுவார், கடைசியில் மாற்றிடுவார், எப்படியோ மாற்றிடுவார். நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஒய்ஃப்க்கு ஒரு பெட்ஷீட்டு இது பண்ணுறதுக்காக, செட் பண்ணுறதுக்காக. மூக்கிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவள் பார்த்துட்டு இது ரொம்ப லீக் ஆகாத மூக்கிலேருந்து தண்ணி, உங்களுக்கு கோல்டு எதுவும் இல்லை, எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட்டாக இருந்தது. உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னா. ஐ வாஸ் இன் மும்பையில் இருந்தேன். முலுனில் ஃபோர்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். டாக்டர் சாவந்த் அப்படிங்கிறது அவருடைய பேர். அந்த டாக்டர் சாவந்த் வந்து என்ன பண்ணார், ஒரு டெஸ்ட் டியூப்பில் அந்த லிக்விடை எடுத்துட்டு லேபில் போய் செக் பண்ணார். ஹீ செட், உடனே பயந்து வந்து ஓடி வந்தார். உங்களுக்கு எதுவும் பண்ணுதா அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு. இந்த லிக்விட் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், CSF
கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? உங்கள் பிரெயினை சுற்றிலும் இருக்கிற ஒரு தண்ணி, பிரெயினை பாதுகாக்கிறதுக்காக உள்ள ஒரு தண்ணி, அது லீக் ஆகி உங்கள் மூக்கு வெளியே வருது, இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்க அப்படின்னாரு என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து. என்னோடய ஃப்ரெண்டோடைய பேர் ஜெய் நாராயணன். நான் செயின் போட்டிருந்தேன், பிரேஸ்லெட்லாம் போட்டிருந்தேன், எல்லாத்தையும் கலத்தி அவர் கையில் கொடுத்தாச்சு. அவர் அட்வான்ஸ் பே பண்ணிட்டார் ஃபோர்டிஸ் ஆஃபீஸில். உடனே என்னை ஒரு ரூம் கூப்பிட்டு போனாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ பிரெயின்லேருந்து உனக்கு இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குது, எங்கே வருதுன்னு தெரியல, நாளைக்கு சிடி ஸ்கேன் எடுப்போம், எம்ஆர்ஐ மிஷினில் நாங்கள் எடுப்போம். காலையில் எடுத்த உடனே ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி பண்ணணும். ஸோ ஓப்பன் ஸ்கல் சர்ஜரி பண்ணும்போது எந்த இடத்துல ஹோல் இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் சர்ஜரி பண்ணி அதை அடைச்சிடுவோம் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன், இன்னையிலேருந்து சினிமா பார்க்க மாட்டேன். சிலரை ஆண்டவர் நல்ல அன்பாக ஒழுங்காக சொல்லும்போது வந்துடணும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ரிமைண்டர் கொடுக்குறாரு. சிலருக்கு நெத்தியில் கத்தி வச்சாதான் புத்தி வரும் இல்லையா? இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமான காரியம் இருந்தாலும் சரி, இந்த ஆவிக்குரிய ஒழுங்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 13வது வசனம் சொல்லுது, அவரே, அந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா வாசிங்க, பிலிப்பியர் 2:13. தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த விருப்பத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு இந்த விருப்பத்தை கொடுங்க. இந்த 5 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், இந்த 5 ஆவிக்குரிய ஒழுங்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் தீர்மானம் பண்ணுறேன், இந்தந்த காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுறேன். எனக்கு அந்த 5 காரியத்தை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. யாராவது ஒரு வாலண்டியர் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விருப்பத்தை எங்களுக்கு தாங்க, தினமும் உம்மோடு உறவாட எங்களுக்கு கிருபை தாங்க, தினமும் உங்களோட ஜெபிக்க, தினமும் வேதம் வாசிக்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண. யாராவது ஒருத்தர் ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்துக்கன்னு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இப்போது இந்த மீட்டிங் வர உதவி செஞ்சுக்கன்னு நன்றி ஏசப்பா. இப்போது நாங்கள் என்றைக்கும் ப்ரே பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்போது நாங்கள் ஃபஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் நல்லபடியாக கேட்க உதவி செஞ்சீங்க ஏசப்பா. அதன்படி நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்போது நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ண உங்கள் கூட நாங்கள் உறவாட உதவி செய்யுங்க. இப்போது நிறைய பேர் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ப்ரேயர் பண்ணுவேன், மாதத்துக்கு ஒரு நாள் தான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏசப்பா. அவங்க இனிமேல் என்றைக்கும் எல்லா நிமிஷமும் உங்களுக்குள்ளேயே இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இனிமேலும் வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற அருமையான பிதாவே, ஆமென். ஆமென். God bless you தம்பி. ஆஸ்க், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டுட்டோம், ஐயோ நடக்க முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஐயோ ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஸோ இன்னையிலேருந்து இந்த 5 காரியத்திற்காக ஒரு பொருத்தனையோடு நீங்கள் போங்க. நெக்ஸ்ட் பிரேக் முடிஞ்ச உடனே ஒரு கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 5 ஆவிக்குரிய ஒழுங்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். உம்மோடு உள்ள உறவு பலப்பட கிருபை தாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ண கிருபை தாங்க. அதுக்காக நாங்கள் கேட்குறோம், விருப்பத்தை கட்டளையிடுங்க. நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, வேறு காரியத்தில் விருப்பம் உண்டு. விருப்பத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ ஒரு 5 minutes குயிஸ் டைம். உங்களுக்கு ஒரு சின்ன குயிஸ் ஜேபஸ் நடத்த போகிறார். ஜேபஸ், குயிக். சரி, குவிஸ் இல்லை, ஸ்கிட். ஒரு சின்ன ஸ்கிட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஓகே. Q&A செஷன் தானே? Q&A செஷன் தானே? அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தானே? கொஸ்டின் ஆன்சர் 10 minutes நான் பேசுகிறேன்.
ஒரு 5 மினிட்ஸில் இந்த ஸ்கிட் முடிஞ்சிடும். அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரில, அண்ணன் பேர் ஹீக்ரர் சாலமன் மட்டும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் வந்து எங்கேயோ உள்ளவங்க கிடையாது, நம்ம சர்ச்சில் உள்ளவங்க. நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் படித்தவங்க, நம்ம சர்ச் யூத் மீட்டிங் வந்தவங்க, நம்ம கொயரில் இருந்தவங்க. அண்ணனோட சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட் பேசுகிறான்ப்பா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க, நம்ம யூத் மெம்பர். அதனால் நாங்கள் கூப்பிட்றப்ப கூட தான் சொன்னோம், அண்ணன் நீங்கள் எங்கள் யூத்துக்காக வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வந்து இதே மாதிரி ஒரு யூத் மீட்டிங்லேயோ இல்லை ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராகவோ நம்ம சர்வ் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. இப்போ நம்ம ஸ்கிட்டுக்குள்ளே போகலாம். ஒரு 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தரோட பேர் நல்ல ஜான்சன், இன்னொருத்தரோட பேர் கெட்ட ஜான்சன். நான் ஒரு அருமையான ஒரு நாள், இதை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டே. நல்ல ஜான்சன் காலையிலேயே எந்திரிச்சிட்டார். 6 மணிக்கே எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிளை வாசிச்சுட்டே இருக்கார். மணி 7 ஆச்சு, இன்னும் பைபிளை தியானிச்சுட்டே இருக்காங்க. 7:30 ஆயிடுச்சு. இப்போ டைமை பார்க்குறாரு. 7:30 ஆனதும் ஓகே காலேஜுக்கு ரெடியாக போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து ரெடி ஆகிறார். பல்ல விளக்கி அம்மாட்ட கேட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேக்கெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டார். அழகா ரெடி ஆகி கண்ணாடிலாம் போட்டு கொஞ்சம் மாசா பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டார். இப்போ நம்ம கெட்ட ஜான்சனை பற்றி பார்க்கலாம். மணி 7:30 தாண்டிருச்சுன்னு, மணி இப்போ 8:30க்கு காலேஜில் இருக்கணும். இன்னும் அங்கே காலு சொகுசு தூக்கம் கொரட்டை வேறையா. அம்மா அங்கேருந்து ஏய் எந்திரா ஏய் பாத்திரம் பறக்க, கெட்ட ஜான்சன் எந்திரிக்க, ஐயோ டைம் ஆயிட்டே காலேஜுக்கு, என்ன பண்ண, சரி பார்த்துக்கலாம், பல்லு விளக்க வேண்டாம், சரி வேண்டாம் அப்படியே போயிடலாம், குளிக்கணுமா, வேண்டவே வேண்டாம்ப்பா, நம்ம எப்பவும் போகிறது தானே, நம்ம தான் ஸ்டைல் ஆச்சே, சரி பஸ்ஸு போயிட்டு புடி 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 பரவாயில்ல தொங்கிட்டே போகிறாரு. இப்போ நல்ல ஜான்சனை பார்ப்போம். நல்ல ஜான்சன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தன்னோட பைபிளை வச்சுட்டு படிச்சுட்டே போகிறாரு. ரொம்ப பயபக்தியாக பஸ்ஸில் கூட அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ கெட்ட ஜான்சனை பாருங்க, அங்கே பாருங்க ஒவ்வொருத்தரையும் ஈவ் டீசிங் பண்ணுறது என்ன எல்லாம் கெட்ட ஜான்சனுக்கு தெரியும். எல்லாமே பாக்கெட்டில் வச்சுருக்காப்புல. ஆஹா அங்கே பாரு, இந்த மரியாதை அம்மா கிட்ட வராது. ஓகே, இப்போ நல்ல ஜான்சனுக்கு வந்துட்டோமா. நல்ல ஜான்சன் காலேஜுக்கு வந்ததும் பொறுமையாக பஸ்ஸை விட்டு இறங்கி காலேஜுக்கு வந்துட்டார். காலேஜில் உட்காந்துருக்கிறாரு. கிளாஸை ஒழுங்காக கவனிக்கிறாரு நல்ல ஜான்சன். இப்போ கெட்ட ஜான்சனை பற்றி பார்க்கலாம். மெதுவாக இறங்குறார். ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸில் தான் இறங்கணும். கெட்ட ஜான்சனுக்கு தான் வேலையே. ஓகே, காலேஜில் வந்துட்டார். அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காலேஜில் உட்காந்துருக்கிறாரு. அது என்ன ராக்கெட்டா? ஓஹோ, எல்லா ஸ்டாஃபையும் சும்மா பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்களோ? சரி, கிளாஸில் உட்காந்தாச்சு. இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்றைக்கி அவங்களுக்கு ரிசல்ட் டே, காலேஜில் ரிசல்ட் டே. முதல்ல கெட்ட ஜான்சன் வரார். கெட்ட ஜான்சன் இந்த ரிசல்ட் டேல நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பாஸ் தான் ஆயிடுவேனா, பார்ப்போம் அப்படின்னு தேடுறாரு. பேர் இல்லை. பரவாயில்ல, நம்ம பேர் தான், நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சூப்பர். இப்போ நல்ல ஜான்சன் வரார். நல்ல ஜான்சன் கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பார், ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கும். பேர் இல்லையா? சரி, திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். மேலேருந்து ஒரு வேளை மிஸ் பண்ணியிருப்பாப்ல.
ஐயோ இல்லையே, இல்லை இல்லை, திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். நம்ம பேர் இல்லாமல் எப்படி இருக்கும்? என்ன நடந்துச்சு? நல்ல ஜான்சனோட பேரும் இல்லை, கெட்ட ஜான்சன் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஏன் நல்ல ஜான்சனோட பேர் இல்லை? ரிவைண்ட் அடிச்சு பார்ப்போமா? ரிவைண்ட் பண்ணுவோம். பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க, போகிறாங்க, திருப்பி படுத்து தூங்குறாங்க. ஓகே, இப்போ நல்ல ஜான்சன் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சைடாக பார்த்தோன்னா பைபிள்குள்ள ஃபோனு. நல்ல ஜான்சன் கதையை பார்த்தீங்களா? சரி, பஸ்ஸில் ஏறினாரு, என்ன பண்ணாரு? பஸ்ஸில் ஏறினதும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தான்னு நினச்சோம். ஆனால் அங்கேயும் பப்ஜி. ஐயோ, என்னம்மா பப்ஜி விளாடுறாரு? ஐயோ, சைட்லேயே கடலை போடுறாரு பாருங்க. ஒரே நேரத்தில் 2 மாங்காய். வேற லெவல். சரி, காலேஜ் வந்துட்டாரு. காலேஜில் கவனிச்சாருன்னு நினச்சோம். ஆனால் காலேஜில் பயங்கர தூக்கம். சும்மா கண்ணை திறந்துருக்கிற மாதிரி தான் நடிப்பு. கண்ணாடி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஜான்சனையும் கெட்ட ஜான்சனையும் பார்த்தீங்க. 2 பேருமே, கெட்ட ஜான்சன் வந்துருங்க. ஓகே, 2 பேருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்? 2 பேரோட வாழ்க்கையிலையும் இயேசு இல்லை, ஆண்டவர் இல்லை. அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி கிரேஸ் ஆஃப் காட், விஸ்டம் ஃப்ரம் காட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட் இவங்களோட வாழ்க்கையில் இல்லை. ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். கிருபை கிருபை கிருபை. தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை. படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் நிற்கிறேன், நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. தேங்க்யூ. இப்பொழுது 3வது செஷனுக்குள்ளாக அண்ணன் கடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. பாய்ஸ் சைடில் பேட்ரி கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுச்சு. ஓகே,
ஒரு 15 மினிட்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்பிரிச்சுவல் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஹெச்ஆரில் இருக்கிறதுனால கெரியர் ரிலேட்டடாக எப்படி வந்துச்சா? நிறைய பேருக்கு நல்லா ஜாபுக்கு போகணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் வந்து சில டிப்ஸ் என்னுடைய லைஃப்பில் இருந்து God has graciously put me in HR டிபார்ட்மெண்ட்டில். இதே மாதிரி சென்ட் ஜான்ஸில் படிக்கிறவங்க இருக்கீங்களா? சென்ட் ஜான்ஸில் படிச்சுட்டு இதே சர்ச்சில் போய் ஒரு இன் இந்தியா செட்டப், திஸ் இஸ் அ ரூரல் பிளேஸ், ஒரு வில்லேஜ் ஸ்டைல் லொக்கேஷனில் இருந்து நிறைய லெசன்ஸ் ஆஸ் அ ஹெச்ஆர் ஐ ஹவ் ஜஸ்ட் நோட்டட் டவுன். அதில் முக்கியமாக சில லெசன்ஸ் இன் ஆர்டர் டு கெட் அ குட் ஜாப், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். படிக்கும்போது எப்படி இருக்கணுங்கிறத பார்த்தோம். பிஃபோர் அண்ட் டியூரிங் இன்டர்வியூக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும், இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும். இட் இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் செஷன், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஒர்க். ஏன்னா there are 2 mandates in the Bible. First mandate is called creation mandate. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரியேஷன் மேண்டேட். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொன்னாரா? இல்லை. பைபிளில் போட்டிருக்கு இங்கிலீஷில் ஒர்க் இட் அண்ட் கீப் இட். யூ நீட் டு ஒர்க். தட்ஸ் கால்ட் கிரியேஷன் மேண்டேட். தெர் இஸ் சம்திங் கால்ட் அ ரிடெம்ஷன் மேண்டேட். சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கணும். இது வந்து கிரியேஷன் மேண்டேட். வேலை பார்க்குறதுல தப்பு கிடையாது. வேலை பார்க்குற இடத்துல நம்ம மிஷன் ஃபீல்டாக மாற்றிடணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னுடைய இப்போதைக்குள்ள ஆண்டவர் இந்த கடந்த ஒரு 7-8 இயர்ஸாக கொடுத்த பேர்டன். எப்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துல, அதை பிரித்து நான் பேச போல. இப்போ வேலை பார்க்குற இடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எப்படி ஆண்டவருடைய பிரதிநிதியாக தானியலை போல் இருக்கணும் அப்படிங்கிறது. பிஃபோர் இன்டர்வியூவுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில காரியங்கள். நிறைய பேர் கரியரை வந்து சூஸ் பண்ணும்போது சிலர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, சிலர் கரியர் பண்ணணும்னு நினைப்பாங்க. தெர் ஆர் 2 ப்ராக்டிக்கல் கன்சிடரேஷன். ஒன்று வந்து வில், தி another one is called skill. வில், எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். எனக்கு இந்த தொழில் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, வில்லிங்னஸ், அதை வச்சு நான் அந்த தொழிலுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் உண்டு. சில நேரங்களில் டிவி இன்டர்வியூவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் இதெல்லாம் படித்தேன் அதெல்லாம் படித்தேன், ஆனால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் தான், அதனால் நான் தைரியமாக மூவி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன், வின் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு என்ன வந்துடும், ஓஹோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறது. அந்த இன்டர்வியூ பண்ணவங்க 1,00,000 பேர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபெயில் ஆனவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. அந்த 1,00,000ல் ஒரே ஒருத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான் எப்படியோ, அதனால் அந்த இதை எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கணுங்கிறத ஒன்லி க்ரைட்டீரியாவை வச்சு நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் எடுக்கக்கூடாது. டோன்ட் சூஸ் அ கரியர் just because you like it. Second one is called skill. எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஸ்கில்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஆண்டவர் எனக்கு நேச்சுரலாக பிளானிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எனக்கு நேச்சுரலாக மேத்தமேட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் ரவுட். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபார் பிலீவர்ஸ், ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், neither skill nor will
பட் த கால் தட் மேட்டர்ஸ். ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கட்டும், வில் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது, எனக்கு அறிவு இந்த இடத்துல இருக்குது, நாலேஜ் இந்த இடத்துல இருக்குது, ரெண்டுத்தையும் விட்டுருங்க. ஆண்டவருடைய கால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செயல்படணும். தென் த பர்பஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போத் வில் கம் டுகெதர். பர்பஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும்னா நீங்கள் வந்து அந்த டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உங்கள் லைஃப்பில் இருக்கும்போது யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் காட். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே. எத்தனை பேர் ரெஸ்யூமே வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு சிவி வச்சுருக்கீங்களா? சிவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? ரெஸ்யூமே. யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? காலேஜ் படிக்கிறவங்க கை வைத்துங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க? ஸ்கூல் படிக்கிறதும் கை வயத்தில், யூனிவர்சிட்டியும் கை வயத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் யூ ட்ரை அண்ட் ப்ரிப்பேர் அ ரெஸ்யூமே ஃபார் யுவர் செல்ஃப். அந்த ரெஸ்யூமேல சர்டன் கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும். இதை வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் நோட்ஸ். யுவர் நேம், பெர்மனண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து ரெஸ்யூமேல இருக்கட்டும். உங்களுடைய லைஃபுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. ஒரு ஷார்ட் லைன். உங்களுடைய லைஃபுடைய அப்ஜெக்டிவ் என்ன, பர்பஸ், எதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஷார்ட் லைனில். ரெண்டாவது அகாடமிக் ப்ரொஃபைல். உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதணும். 10th எங்கே படித்தேன், என்ன சிலபஸில் படித்தேன், எந்த இயரில் முடித்தேன், எவ்வளோ பர்சன்டேஜ். 10th 12th நல்ல பர்சன்டேஜ் இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்ஸ் யூ கெட் குட் எக்ஸ்பீரியன்ஸ், 10th 12th நீங்கள் எடுத்துடலாம். காலேஜ் படிக்கும்போது என்ன மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்கள். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு என்னென்னா, என்ன படிச்சிருக்கீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த பர்சன்டேஜ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து ரொம்ப பார்த்த உடனே டக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்னென்னா, கேப் இருக்குதா இடையில. அப்படி எதுவும் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள ரியல் ரீசனை சொல்லணும். ஃபேக் ரீசனை நீங்கள் சொல்லிடக்கூடாது. இல்லை நான் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க யாரும் இருந்த மாதிரி இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம். உங்களுடைய ஹாபீஸ் குறித்து நீங்கள் போடலாம். பர்சனல் ப்ரொஃபைல், ஃபாதர், மதர், ஆக்குபேஷன் என்ன, டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. 2 ரெஃபரன்சஸ். நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ நீட் டு ஹாவ் 2 ரெஃபரன்சஸ். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க கிடையாது. இவங்க எப்படி, கேரக்டர் எப்படி, இந்த பையன் வந்து என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேட்டேன்னா அவங்களால சொல்ல முடியணும் உங்களை குறித்து. ஓகே, திஸ் பர்சன் வந்து இதெல்லாம் வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்ல முடியணும். இன்னொன்று வந்து பிஃபோர் இன்டர்வியூ, எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் போகிறவங்களுக்கு எந்த ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான காரியத்தில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட். நீங்கள் எம்பிஏ படிக்கலாம், எம்இ படிக்கணும்னு ஆசைப்படலாம், பேங்க் ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்படலாம். நீங்கள் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்குது. இஃப் யூ சிட் அட் ஹோம் அண்ட் ஸ்டடி, யுவர் எஃபிஷியன்சி வில் பி லெஸ். யூ நீட் டு கெட் இன் டு அ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் which is quite good in this area. Okay, so general aptitude testல தான் first entrance test into a company. கம்பெனியில் போனோடனே இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 1000 பேரை கூப்பிட்டு டெஸ்ட் வைப்பாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட். அதில் வந்து இங்கிலீஷ், மேத்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்னு ஒன்று உண்டு. இந்த 3த்தையும் அந்த கோச்சிங் சென்டரில் நல்ல ஈஸியாக ட்ரெயின் பண்ணுவாங்க. பீகார்லேருந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. நம்மளை மாதிரி உள்ளவங்க தான், தமிழ்நாட்டில் உள்ளவங்க மாதிரி தான் ஈக்குவலண்ட் பர்சன். பட் தே ஹாவ் மோர்
ப்ராக்டிஸ் இந்த கோச்சிங் சென்டர்ஸ். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாம், இது வரைக்கும் நான் ஜென்ரல் ஆப்டிடியூடில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் கிடைக்கிறது, உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இங்கே நம்ம திருநெல்வேலியில் படித்தவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் காலேஜ் போகும்போது எனக்கு ஐ கான்ட் ஸ்பீக் ஈவன் அ சென்டென்ஸ். சென்ட் ஜான்ஸ். ஸோ காலேஜுக்கு போகும்போதே அங்கே பெங்களூரில் நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது ஐ கான்ட் ஸ்பீக் ஈவன் அ சிங்கிள் சென்டென்ஸ். யாராவது ஒருத்தங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நம்மளுக்கு புரியும், பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, நல்ல கொஞ்ச நாளில் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும், பதில் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஆனால் கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர், இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட். இதுதான் என்ட்ரி பாஸ். உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் போகணுன்னா உங்களுடைய ஜென்ரல் ஆப்டிடியூட் நல்லா இருக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்கணும். இங்கே பாதி பேர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறவங்கள கேலி பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா? அந்த காலத்துலலாம் உண்டு. பீட்டர் இங்கிலாண்ட் அப்படிம்பாங்க. அப்படி சொன்னவெல்லாம் இங்கே தான் இருக்கான். பீட்டர் இங்கிலாண்டாக இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவான், அவன் வந்து பாஸ் ஆயிடுவான். நம்ம அளவுக்கு நம்மளோட கம்மியாக தான் அறிவு இருக்கும், ஆனால் அவனுக்கு 2 வார்த்தை இங்கிலீஷ் தெரிஞ்சனால அவன் வந்து அதுக்கு மேலே பெரிய லெவலில் போயிட்டே இருக்கலாம். ஸோ growth ஃபார் சவுத் இண்டியன்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேரே பண்ண முடியாது. எந்த புக்கு வாங்கினாலும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருக்கணும். ஸோ காட்ஸ் கிரேஸ், எனக்கு வந்து பெங்களூரில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. தமிழ் பேச முடியாது, ஏன்னா யாருக்கும் தமிழ் தெரியாது, எனக்கு கன்னடா தெரியாது, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே படிச்சிங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. அதனால் இங்கனுக்குள்ளேயே தான் நீங்கள் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி படிங்க. ப்ரஷ் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா பேசிக் சப்ஜெக்டில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதில் உள்ள ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் திருப்பி ஒருக்கா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த சப்ஜெக்டில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நான் சில டிப்ஸ் இந்த இதில் கொடுத்துக்கிறேன், அதை நான் அண்ணன்ட்ட அனுப்பி விட்றேன். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது யூ நீட் டு ஹாவ் பேசிக் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இஃப் யூ ஹாவ் இங்கிலீஷ், யுவர் ஸ்கோப் இஸ் குளோப். இந்தியாவில் மாத்திரம் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எல்லா இடத்துலையும் போகலாம். யூ கேன் கோ டு மும்பை, யூ கேன் கோ டு டெல்லி, யூ கேன் கோ டு யூஎஸ், யூ கேன் கோ எனிவேர். ஸோ இன்டர்வியூவில் வந்து நிறையா ரீசன்ஸ் இருக்கும். பட் யூ நீட் டு ஃபைண்ட் அ ரீசன் வை தே நீட் டு செலக்ட் யூ. எதனால் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனை நீங்கள் சொல்லணும். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர், ஐ கேன் ஒர்க் 24/6, ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ஐ கேன் லேர்ன் ஃபாஸ்டர், ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ். ஸோ உங்களுடைய செல்லிங் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம். நிறைய பேருக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஃபார் கொஸ்டின்ஸ். எந்த ஜாப் அப்ளை பண்ணோம், கரியர் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் 1-2 இருந்துச்சுன்னா ஐ கேன் ஆன்சர். தென் வீ கேன் ப்ரே அண்ட் க்ளோஸ் டுடேஸ் செஷன். ஹல்லேலூயா. கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்குதா? தெர் இஸ் நோ ராங் கொஸ்டின்ஸ். தப்பான கொஸ்டின் எதுவுமே கிடையாது. எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். என்ன ஃபீல்டு எடுக்கலாம், என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி க்ரோ ஆனால் என்ன பண்ணணும். பேப்பரில் எழுதி கூட தர சொல்லுங்கள். பேப்பரில் கூட நீங்கள் எழுதிய கொடுக்கலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா.
நிறைய பேர் கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க இல்லையா? கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்க, வேலைக்காக தயாராகிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, ஒரு சில 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நாங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த ஏரியா படிக்கலாம், இல்லை எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, அப்படி ஏதாவது உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அண்ணன்ட்ட கேட்கலாம். அண்ணன் படித்தது வந்து ஜான்ஸ் ஸ்கூலில் தான், ஓகே, ஸ்டேட் போர்டில் சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தாங்க. 11th 12th அங்கே தான் படித்தாங்க. நான் கூட அங்கே தான் படித்தேன். ஓகேயா, நான் இங்கே லோக்கலில் ஜான்ஸ் ஸ்கூலில் சாராடக்கர் ஸ்கூலில் படிக்கிறேன், எனக்கு வேலைலாம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்ணன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ணன் வந்து கோல்கேட்டில் ஃபஸ்ட்டு ஹெச்ஆராக ஜாயின் பண்ணாங்க. கோல்கேட் FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஹெச்ஆராக ஜாயின் பண்ணி அப்புறம் அண்ணனோட கல்யாணத்துக்கு நாங்கள்லாம் போய் பாட்டெல்லாம் பாடினோம். நம்ம கொயரில் இருந்து இந்த செல்வி கல்யாண மகளில் நாங்கள் போய் ஒரு ஸ்பெஷல் சாங்லாம் பாடினோம், ஞாபகம் இருக்குது. நானும் அதில் சின்ன பையனாக போயிருந்துருக்கிறேன். ஓகேயா, அப்புறம் கோல்கேட்லேருந்து அப்புறம் மார்ஸ் ரிக்லி கம்பெனியில் ஹெச்ஆராக ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து அப்புறம் இந்தியா ஹெட்டாக இருந்தாங்க. இப்போ ஏஷியா லெவலில் நம்ம ஏஷியா ஃபுல்லுக்கும் அண்ணன் தான் ஹெச்ஆர் டைரக்டராக இருக்கிறாங்க. அண்ணனோட ஒர்க் ஸ்டேஷன் வந்து மலேசியா. இப்போ மலேசியாவில் இந்த லாக்டவுன், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், கோவிட்லாம் இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள்புரத்துலேருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ணன் பெருமாள்புரத்தில் இருக்கிறதுனால நம்ம யூத்துக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாமேன்னு சொல்லி அண்ணன் அப்ரோச் பண்ணப்போ வந்து வில்லிங்காக ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் கேளுங்க, என்ன கொஸ்டினாலும் கேட்கலாம். நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். இப்போது ஃபைனல் இயர் போய்கிட்டு இருக்கு. அடுத்து நான் ஜாபுக்கு போனால் எந்த இதில் சூஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். ஃபைனல் இயர் இந்த இயரா? ஓகே. ஸோ நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான், 96 பேட்ச். இது வந்து கோவிட்னால எங்களுக்கு ஜாப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதனால் நாங்கள் எந்த ஸோ இதை 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து யாருக்கெல்லாம் ஜாப் கிடச்சிருக்குதோ உங்களுடைய காலேஜில், இதுக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸ், அவங்கள்ட்ட வந்து எத்தனை பேரை ரீச் அவுட் பண்ணணுமோ ரீச் பண்ணுங்கள். நான் பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணும்போது, நான் இப்போ நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கிடையாது இல்லையா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம், நம்மளுக்கு யாரும் தெரியாது, பெரிய பெரிய ஆட்கள்லாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 70-80 ஜாப்ஸ் அப்ளை பண்ணுவேன். பதிலாம் வராது, பட் ஸ்டில் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, யார் வந்து உங்கள் காலேஜில் ஏதாவது ஜாப்ஸ், இதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் ஜாப் கிடச்சி போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தரையாக ரீச் அவுட் பண்ணுங்கள். அது 100 பேரில் ஒருத்தர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதாவது ட்ரெயினி ஜாப், இன்டர்ன்ஷிப் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவ் இஸ் டு கெட் இன்சைட் அ கம்பெனி. எனக்கெலாம் கம்பெனியில் வந்து MBA முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கம்பெனியில் போகும்போது, இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் கம்பெனியில் போகும்போது இன்டர்ன், அன்பெய்டு, காசுலாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வேலை பார்க்கேன், அப்படி தான் போனேன். இன்ஜினியரிங்கில் பிளான்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஷெட்யூல்டு இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஒன்றும் கிடையாது, கேன்டீனில் ஃபுட்டு மட்டும் உண்டு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப். ஸோ யூ ஷுட் பி வில்லிங் டு ஒர்க் ஆன் அ நார்மல் ஜாப். ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா போதும்னு போகணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மணியை பார்க்கவே கூடாது. நான் MBA முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாப் வந்து டிவிஎஸில் கேம்பஸில் செலக்ட் ஆனேன். தே டோல்ட் மீ, என்னப்பா உனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா அப்படின்னா, தெரியாது. அப்படி சம்பளம் தெரியாமலே நீ வேலைக்கு சேர்றேன்னு சொல்ல, எனக்கு வந்து வேறு வழி கிடையாது சார். உடனே ஒருத்தர் கூப்பிட்டாரு, நீ MBA முடிச்சிருக்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, உனக்கு சம்பளம் என்ன தெரியுமா, 3500 ரூபா தான், பார்த்துக்கோ, 6 days உன்னை ஸ்குவீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு வந்து ஒன்றுமே கிடையாது சார், சம்பளம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு வேலை கொடுத்தா போதும். ஸோ தட் ஷுட் பி த மோட்டிவ். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. ஸோ போகும்போது என்ட்ரி பாஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு போகணும். தேர் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அந்த 3 பிரின்சிபல், கிரேஸ் ஆஃப் காட், செகண்ட் என்னது, விஸ்டம் ஃப்ரம் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், அவ்வளோதான். அடிமையிலிருந்து ஆளுமை. குட் கொஸ்டின், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ரைஸ் லார்ட் அண்ணா. நான் பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சாராடக்கர் காலேஜில்.
எனக்கு வந்து இந்த சைன் லாங்குவேஜ் டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். ஸோ அதுக்கு என்ன கோர்ஸ் இருக்கும், அது எப்படி போகலாம், எந்த சைன் லாங்குவேஜா? சைன் லாங்குவேஜ் டெஃப் அண்ட் டம்ப் சைன் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ஓகே ஆகணும்னு ஓகே. எனக்கு ஆசை சார். எனக்கு அந்த ஏரியாவில் ஐடியா கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட் ஐ கேன் கிவ் யூ அன் அப்ரோச். ஸோ டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒன் டே விசிட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொன்று வந்து ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு போவேன். ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து 8 ஸ்டெப்ஸ் எடுக்காட்டியும் ஐ யூஸ் டு கோ டு தட் ஒர்க் பிளேஸ் அண்ட் ஆஸ்க் தெம். டிவிஎஸ்க்கு அப்படி தான் போய் எங்கள் ப்ரௌஷர்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வாங்கன்னு அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பிளேஸ் எந்தெந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ, டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்ககிட்ட யூ அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் த ரிலையபிள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க. தே கேன் சஜஸ்ட் யூ டு சம் கோர்ஸ். ஈவன் தே மைட் ஹாவ் சம் கோர்ஸ். அவங்க யூனிவர்சிட்டிலேயே கூட அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கலாம். ஸோ வெறும் கூகுளில் மட்டும் பார்த்து போயிடாதீங்க. பிகாஸ் கூகுள் மைட் பி மிஸ்லீடிங், மோர் கமர்ஷியல். ஸோ அந்த டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூல் எந்தெந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. கேட்டு எந்தெந்த கோர்ஸ் படித்தா பிரயோஜனமாக இருக்கும்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாவில் எனக்கு ஐடியா கிடையாது. நம்ம யூத்தில் கிங்ஸ்லி அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க அந்த டெஃப் ஸ்கூலில் சைன் லாங்குவேஜ் எல்லாம் படித்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஜான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட கேட்டால் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் சைன் லாங்குவேஜ் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க சைன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் தான். அதனால் நீங்கள் அவங்ககிட்டையும் கேட்கலாம். வேறு எதுவும் கேள்வி இருக்கா? கிங்ஸ்லி இப்போ இல்லை. அவங்க நீங்கள் யூத் மீட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் ஆண்டிகிட்ட, கிரேஸ் ஆண்டிக்கெல்லாம் தெரியும், அவங்ககிட்ட சொன்னாலும் நம்ம கிங்ஸ்லி அண்ணன் கூட உங்களை பேச வைக்கலாம். வேறு எதுவும்? ப்ரைஸ் அண்ணா. ப்ரைஸ் லார்ட். நான் வந்து பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பண்ணேன். எஸ்ஆர்எம்மில் பண்ணேன். 2018 பாஸ்ட் அவுட். 2018. 3 இயர்ஸ் வந்து கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுனால கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணலை, ஜாப்க்கு போகல. இப்போ வந்து 3 இயர்ஸ் வந்து அப்படியே டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜி பண்ணலை, யூஜியோட ஸ்டாப் ஆகிடுச்சு. 18லேருந்து 21 வரைக்கும் எதுவும் பண்ணலை. இப்போ வந்து நான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமான்னு ஒரு சஜஷன் உங்ககிட்ட. நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ப்ரொஃபஸர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரொஃபஸர் ஆகணும்னு இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட். ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் அங்கே ஏதாவது கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு வந்து அன்பெய்டாக ட்ரெயினியாக என்ட்ரு ஆக முடியுமான்னு பாருங்கள் ஃபஸ்ட். ஐ வுட் ரெக்கமெண்ட் ஜாப் இன் யோர் கேஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ பிஜி. ஸோ இன்ஜினியரிங்கில் பிஜி பண்ண உடனே அந்த உங்களுடைய ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஆகிரும். கொஞ்சம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். நம்ம கூட இன்றைக்கி மார்னிங் பேசுனாங்க இல்லையா பிரதர், அவங்களும் எம்இ முடிச்சுட்டு தான் பேசுனாங்க. மார்னிங் டிவோஷன் எடுத்தாங்க இல்லையா, அவங்ககிட்டையும் ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கோங்க. பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஏன்னா எம்இ பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிடும். வேறு யாருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹலோ. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். கெமிஸ்ட்ரி. ஸோ காலேஜில் வந்து அசோசியேஷன் மீட்டிங் நடக்கும்போது எம்சிசியோட பிரின்ஸிபல் வந்திருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறப்போ அவங்களோட கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் நம்ம படிக்கிறது வேறையாக இருக்கும். ஸோ அப்படி எனக்கு பிடிச்ச விஷயம்னா கவிதை எழுதுறது, பட் நான் படிக்கிறது கெமிஸ்ட்ரி. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி அவங்க கொஷின் கேட்க சொன்னாங்க. ஸோ நான் அப்போ கேட்கும்போது அவங்க எனக்கு கொடுத்துருக்குற ஒரு சொல்யூஷன் என்னென்னா, சயின்ஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உன்னால் ஒரு லாவை கவிதையாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று மாதிரி ஆட்கள் தான் இங்கே தேவைப்படுறாங்கன்னு அவங்களுக்கு எனக்கு ஒரு க்ளூ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கும்போது இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க. இங்கேயும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அவங்க படிக்கிறது வேறையாக இருக்கும். நான் எப்படி நினச்சிருந்தேன்னா, ஒரு நார்மல் ஸ்கூல் டீச்சர் ஆகிடலாம்,
அதுக்கப்புறம் நமக்கு தொடர்ந்து கவிதை எழுதலாம், புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணலாங்கிறது தான் என்னோட தாட். பட் அவங்க என்கிட்ட சயின்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் உன்ன மாதிரி மிக்ஸ்டாக டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரேர், அவங்க தான் தேவை அப்போல்லாம் எனக்கு நிறையா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், பட் கம்பல்ஷனால், நான் கெமிஸ்ட்ரி கம்பல்ஷனால் படிக்கல, பிடிச்சி தான் படிக்கிறேன், பட் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டையுமே ஒரே ட்ராக்கில் கொண்டு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? வெரி ரேர், வெரி ரேர். ஏன் அப்படின்னா, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல ஜாபுக்கு ஆள் எடுக்காங்களோ அவங்க எந்த குவாலிஃபிகேஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட். ஸோ நீங்கள் கவிதை, நீங்கள் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, கவிதை எழுதுறது வந்து எந்தெந்த பப்ளிஷர்ஸ் வந்து அவங்க போகிறாங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் என்னென்னாலும் இருந்துக்கலாம், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், நோ ப்ராப்ளம். பட் ஜாபுக்குன்னு போகும்போது எடிட்டோரியல் டீமில் எந்தெந்த பேக்ரவுண்டில் உள்ளவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இங்கிலீஷ் லிட்ரேச்சரா, தமிழ் லிட்ரேச்சரா, இல்லாட்டி மாஸ் கம்யூனிகேஷனாக படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அன்லெஸ் யூ ரியலி ப்ரூவ் யுவர் செல்ஃப், த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ரேர். ஏன்னா நாங்கள் ஹெச்ஆர்லேருந்து ஜாப் எடுக்கும்போது வாட் ஆர் த பேசிக் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட், எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட், காம்பிடென்சி ரெக்வயர்டுன்னு பார்ப்போம். அந்த குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்துச்சுன்னா வி மே நாட் ஈவன் ப்ரிஃபர். ஸோ அது ரெண்டும் மீட் ஆகிறது கொஞ்சம் ரேர். இப்போ டைம் ஆயிடுச்சுல, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு கொஸ்டின் எடுப்போம், அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நீங்கள் அன்னைக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், சரியா? கடைசி கொஸ்டின் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நீங்கள் அன்னைக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். Praise Lord uncle. I'm doing my MCom final year, Saratakkar College. இப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படி தானே? எனக்கு வந்து ஆசை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு. ஆனால் என்னோடய எய்ம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான். பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டில் போகணும், மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அப்படி போகணும். டு ரீச் யுவர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வாட் ஷுட் ஐ டூ ஆஃப்டர் கம்ப்ளீட் மை MCom? ஸோ லாஸ்ட் பார்ட் கொஸ்டின் என்னது? After completing my MCom, what should I do to reach your HR department? Okay. To become a HR manager, what should she do? So first வந்து பேரண்ட்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, HR is also management இல்லையா? ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா த ஈஸி வே வந்து there are a lot of hiring firms, ஹையர் பண்ணுவாங்க இல்லையா, ஹையரிங் ஏஜென்சிஸ் ஃபர்ம்ஸில் வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹெச்ஆர் டிகிரி வேணும்னு கேட்க மாட்டாங்க. யூ கேன் கோ அண்ட் சைமல்டேனியஸ்லி ஸ்டடி. இஃப் யூ வாண்ட் டு கோ இன் டு அ கோர் ஹெச்ஆர் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா யூ நீட் டு ஸ்டடி MBA ஹெச்ஆர் ஆர் MSW ஹெச்ஆர் இன் லைலா. யூ நீட் டு ஸ்டடி. பட் இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக போகணும் அப்படின்னா there are a lot of hiring agencies, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இல்லையா, ஹைரிங் ஏஜென்சிஸ், அவங்ககிட்ட அப்ளை பண்ணி இது மாதிரி ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெச்ஆர் சொல்லிவிட்டு சைமல்டேனியஸாக நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 2 routes. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது நிறைய பேர் வந்து வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ரெஸ்யூமே டிராஃப்ட் பண்ணுறீங்க. ரெஸ்யூமே டிராஃப்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஓகே, உங்கள் ரெஸ்யூமே ப்ரூஃப் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் ரெஸ்யூமே ப்ரூஃப் ரீட் பண்ணி இந்த ரெஸ்யூமே ஓகேயா, அன்னைக்கு சொன்ன மாதிரி கெரியர் அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணும். அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ராங் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, கெரியர் அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, ரெஸ்யூமே டிராஃப்ட் பண்ணுறது, நீங்கள் டிராஃப்ட் பண்ணி இது ஓகேயா, இதை எதுவும் மாடிஃபை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேயா, நான் வந்து உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூமே டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மார்க் இன்டர்வியூ நடத்தணும்
அப்படின்னாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் இன்டர்வியூ, ஈவன் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கூட நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் கிரேஸ் ஆன்ட்டிகிட்ட சொல்லினீங்கன்னா ஆன்ட்டி மூலமாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல மார்க் இன்டர்வியூ செஷன் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் டிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும், கெரியர் அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ஆர்டரில் இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். ஓகேயா? இப்போது அதே மாதிரி பாய்ஸும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமையை நீங்கள் என்கிட்ட கொடுத்து கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நம்ம சர்ச்லேருந்து நம்ம ஒரு பண்ணுற யூத்துக்கு பண்ணுற சர்வீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஐயா ஜோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம், இந்த செஷன், இந்த நிகழ்ச்சியை நல்ல சிறந்த முறையில் நடத்தி தந்த அருமையான நம்முடைய திருச்சபை சார்ந்த அருமையான அண்ணன் ஹீக்லர் சாலமன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ப்ரோக்ராம் நக்கரங்களை தட்டி நாம் நன்றி தெரிவிப்போம். இந்த ப்ரோக்ராம்க்கு அவங்க செஷன் நடத்தினது மாத்திரமல்ல, இதற்குரிய செலவினங்களையும் அவங்க தான் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்கள மீண்டுமாக திருச்சபையின் சார்பாகவும் நன்றி கூறுகிறேன். இன்னுமாக நம்முடைய திருச்சபையின் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். சாராட்டக்கர்லேருந்து வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களை அனுப்பி வைத்த பிரின்சிபல், ப்ரொஃபஸர்ஸ், இன்னுமாக வார்டன்ஸ் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். இதை கலந்து கொண்ட எல்லா பிள்ளைங்க, உங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. இன்னுமாக நம்முடைய திருச்சபையின் வாலிபு பிள்ளைங்களுக்கு பொறுப்பாளர் இருக்கின்ற அருமையான கிரேஸ் ஆண்டி, இன்னுமாக வாலிபர்கள் பொறுப்பாக இருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். உங்களுக்காக உணவு ஆயத்தமாக இருக்கிறது. உணவுக்காக நீங்கள் இந்த ஜெபத்திற்கு முன்பதாக நீங்கள் வெளியே சென்று நம் உணவு ஐக்கியத்திலே நாம் பங்கெடுக்கலாம். யாவரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். இந்த நாள் கூடுகையே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதி தந்தார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். நாம் விரும்பியும் விரும்பாமலும் இந்த கூடுகைக்கு வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு நம்மை அழைத்து வந்தார். ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே வழி நடத்த வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் அடிமையிலிருந்து ஆளுமைக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் கற்றுத் தந்திருக்கிறார். நம்முடைய நேரங்கள், குறிக்கப்பட்ட நேரங்கள் நாம் கவனமாக பயன்படுத்தி நாம் அடிமையிலிருந்து ஆளுமைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, நம்முடைய அன்பிற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் காலை முதல் இந்த மத்தியான நேரம் வரை ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அந்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக கற்றுத்தந்த உடைய பிள்ளைகளை இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதி கருவியாக எடுத்து பயன்படுத்தி எல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருந்து வழி நடத்தி எல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தி எல்லுங்க. தொடர்ந்து உடைய சாட்சிகளாக நிலைத்திருப்பதற்குரிய கிருபையும் பலனையும் இதாமை தந்தல வேண்டும் என்று கேட்கிறோம். உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உலகத்தின் காரியங்கள் அவர்களை தொடர்ந்து இழுத்து அவர்களை அதில் சிக்கிக்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் அவர்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்க அடிமையிலிருந்து ஆளுமைக்கு நேராக கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்தல வேண்டும் என்று கேட்கிறோம். இப்பொழுது உணவு நேரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஆண்டவர் நல்ல ஆன்மீக உணவை தந்தி தொடர்ந்து சரீர பிரகாரம் உணவை பெற்றுக்கொண்டு எங்களை பலப்படுத்தி அல்லங்க. நாங்கள் தொடர்ந்து முடிய சாட்சிக்கான நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை தந்துடுங்க. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த கூடுகையில் கலந்து கொண்டதன் மூலமாக குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்துடுங்க. இதில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வல்லிடத்தில் பாதுகாப்பும் நம்ம அனைவரோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம எதுவும் பேசணும்னா அண்ணன்ட்ட கொஸ்டின் கேட்கணும்னா நீங்கள் தனியாக கேட்டுக்கலாம். இப்பொழுது உணவுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் நம்ம பாரிஸ் ஹாலுக்கு நீங்கள் உணவுக்கு கடந்து செல்லுங்கள்.